நீர்மோர். ஐயோ வேண்டாம் தாயி. வெயிலுக்கு இதமாக இருக்கும். மோர் அருந்து. வேண்டாமா. இந்தா. காந்திமதி, இங்க வா. நீ அருந்து. நீ மோர் அருந்து. என்ன மாமி, எதற்கு கூப்பிட்டேன்? என்னடி இது? கண்டவர்களை எல்லாம் உன் வீட்டு திண்ணையில் உட்கார்த்தி வைத்திருக்கிறாய். அவள் நம் தெருவில் நுழைந்ததே தவறு. போதாததற்கு உன் திண்ணையில் வேற இடம் கொடுத்திருக்கிறாயே. உனக்கு மூளை மழுங்கி விட்டதா என்ன? என்ன மாமி இப்படி பேசுகிறீர்கள்? பாவம் மாமி, அவள் வேகாத வெயிலில் கை குழந்தைக்கு பால் கொடுக்க வழி இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தாள். சரிடி காந்திமதி, அவள் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தாளோ அதனால்தான் பெருமாள் இப்படி அலைய விட்டிருக்கிறார். மாமி, தவறாக நினைக்காதீர்கள். அந்த பெருமாள் தான் அவளை என் வழியாக என் வீட்டு திண்ணையில் உட்கார வைத்திருக்கிறார். நீ நன்றாக பேச கற்றுக்கொண்டிருக்கிறாய். அவள் நம் அக்ரகாரத்திற்குள் நுழைந்ததே பாவம். தீட்டு தெரியுமோ நோக்கு? மாமி, நாம் காய்கறி வாங்குவதும் அரிசி வாங்குவதும் பால் வாங்குவதும் நம்மளவர்களிடமிருந்து இல்லையே, அவர்களிடம்தானே வாங்குகிறோம். அப்போது இவையெல்லாம் தீட்டுதானே மாமி? பேசுவாயடி பேசுவாய். எல்லாம் கலிகாலம். எப்படியாவது போ. குழந்தை பசியாறி விட்டது போல் தெரிகிறது. சரி, நீ மோர் அருந்தினாயா? குடிச்சேம்மா. தாகத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த குவளைய நானே கழுவி கொடுத்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தாயி. குழந்தைக்கு பால் கொடுக்க இடம் கொடுத்தீங்க, மோர் கொடுத்தீங்க, இப்ப குவளையும் நீங்களே கழுவிக்கிறேன்னு சொல்றீங்களே. இதுக்கு எல்லாம் சேர்த்து பாவம் எனக்கு தான் வந்து சேரும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீணாக கற்பனை செய்து கொள்ளாதே. குழந்தையை பத்திரமாக எடுத்து போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாக போய் சேர். காலா காலத்துக்கு நீங்க நல்லா இருக்கணும் தாயி.